Hello everyone. Actually in the last session நம்ம DPSP and DPSP ஓட provisions எப்படி social and economic democracy அப்படிங்கறத ensure பண்ணுது அப்படினு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ என்னென்ன provisions அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த article 38 இந்த article 38 and article 39. ஸோ இந்த article 38 அப்படிங்கிறதுல livelihood of the people அப்படிங்கறத என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களோட வாழ்வாதாரத்தை என்ஷூர் பண்ணணும். ஸோ மக்களோட வாழ்வாதாரத்தை என்ஷூர் பண்ணால் இது எதை மென்ஷன் பண்ணுது? சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுது. சோஷியல் டெமோக்ரஸி. அண்ட் ஆர்டிகல் 39 அப்படிங்கிறதுல there are different subsections இருக்குது. A to F வரைக்கும் செக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மெயின் இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AB அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த செக்ஷன் A and B ஆக்சுவலாக இந்த செக்ஷன் ABC அப்படிங்கிற இந்த 3 செக்ஷனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த செக்ஷன்ஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஐ மீன் 39B அப்படிங்கிறதுல ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது ஐ மீன் ஒரு ரிசோர்ஸ் அப்படிங்கிறத ஒரு ஈக்குவிட்டபிள் மேனர் அப்படிங்கிறதுல டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இட்ஸ் நாட் ஈக்குவாலிட்டி கிடையாது. எனக்கு 10 ரூபானா உனக்கு 10 ரூபா கிடையாது. ஸோ லெட்ஸே நான் புவர், நீ ரிச் பீப்புள்னா உனக்கு 1 ரூபா கொடுத்தா எனக்கு 10 ரூபா கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன். லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம், தேர் மே பி த ரிசர்வேஷன் பாலிசி. ஸோ ஒரு எக்ஸாம் எழுதினாலும் எல்லாருக்கும் சேம் மார்க் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஒரு எஸ்சிக்கு வேறு மார்க் அப்படிங்கிறது இருக்கும், எஸ்டிக்கு வேறு மார்க் இருக்கும், ஓபிசிக்கு வேறு மார்க் இருக்கும், ஜென்ரல் கேட்டகரிக்கு வேறு மார்க் இருக்கும், எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறதுக்கு வேறு மார்க் இருக்கும். இது எதனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க? ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுக்காக, ஈக்குவிட்டபிலிட்டி அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இது எதுக்காக? ஆல்ரெடி வந்து அவங்க வந்து ஒரு வீக்கர் செக்ஷன் நலிவடைந்த பீப்புளாக இருக்காங்க, அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வரணும், எக்கனாமிக்லி எம்பவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ரிசர்வேஷன் பாலிசிஸ் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஓகேவா? தட்ஸ் வை. அண்ட் டாக்ஸேஷன் இஸ் ஆல்சோ லைக் தட் ஒன்லி. எக்ஸாம்பிள் யூ கேன் மென்ஷன் அஸ் அ எக்ஸாம்பிள். ஓகேவா? ஏன்னா எக்ஸாம்பிள் கொடுத்தா தான் நீ என்ன சொல்ல வரங்கிறதே தெரியும். இல்லாட்டி இந்த ஒரு பேப்பர் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் லுக் லைக் ஒரு ஸ்டாட்டிக் பேப்பர் அப்படிங்கிறது மாதிரி ஆகிடும். ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 39B எழுதுறீங்க, ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் எழுதுறீங்க அப்படின்னு வந்தால் யூ கேன் மென்ஷன் பட்ஜெட் கூட மென்ஷன் பண்ணலாம், ஆர் லைக் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கூட மென்ஷன் பண்ணலாம். ஸோ இருக்கிற ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறத ஈக்குவிட்டபிளாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். அண்ட் ஆர்டிகல் 39C ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். ஸோ என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா வெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதை ப்ரிவென்ட் பண்ணணும். ஆக்சுவலாக இதை வச்சு இந்த 39C வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பட்ஜெட்டை கிரிட்டிசைஸ் கூட பண்ணலாம். ஸோ நம்ம சப்போஸ் பட்ஜெட்டில் வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜென்ரலாக ஸ்டேஜஸ் ஆஃப் பட்ஜெட் மட்டும் தான் கேட்டதுனால நம்ம ஜென்ரலாக பேசுகிறோம். சம்டைம்ஸ் அப்படிங்கிறது வந்து பட்ஜெட்டை கிரிட்டிசைஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வந்தால் யூ கேன் யூஸ் திஸ் ஆர்டிகல் 39C அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு வந்தால் ஸோ ப்ரொவிஷன் என்ன? ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். வெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா இதோட மெயின் மோட்டிவ் அப்படிங்கிறது. பட் நம்மளோட பட்ஜெட்டில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? லெட்ஸ் சே நான் சொன்ன மாதிரி பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் முடிச்சதுக்கப்புறம் யார்கிட்ட கன்சல்டேஷன் கேட்குறாங்க? ஒரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் லாபிஸ் கிட்ட, லைக் அதானி குரூப், அந்தானி குரூப், ஒரு பெரிய பெரிய மல்டி மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் அப்படிங்கிறது கிட்ட கன்சல்டேஷன் கேட்குறாங்க. யாராவது MSME கிட்ட கன்சல்டேஷன் கேட்குறாங்களா? கிடையாது. ஸோ முன்னாடியே அந்த பட்ஜெட்டை யாருக்கு ரிவீல் பண்ணிடுறாங்க? ஆக்சுவலாக அக்டோபரில் ப்ரெசன்டேஷன் ஐ மீன் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து நடக்குது. ஸோ ப்ரிப்பரேஷன் முடியறதுக்கு முன்னாடியே ஐ மீன் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பட்ஜெட்டை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த விஷயம் யாருக்கு வந்து தெரிஞ்சிருது? ஒரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் லாபிஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக எஸ்பெஷலி டூரிங் த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சானிடைசர் வந்து ருபீஸ் வந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அரௌண்ட் 120 rupees 80 rupees லைக் அந்த மாதிரி இருந்திருக்கும். மாஸ்கோட ரேட் அப்படிங்கிறதுமே 70 80s அப்படிங்கிறதுல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அது எல்லாமே பெரிய பெரிய கம்பெனியோட மாஸ்க் அப்படிங்கிறதா இருந்திருக்கும். லேட்டர் தான் ஆஃப்டர் பாசிங் த பட்ஜெட் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா தான் எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்தால் இட் ஷுட் பி எசென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ப்ரைஸ்லாம் வந்து மினிமைஸ் பண்ணாங்க. ஏன்னா தட் இஸ் ஆக்ட். அந்த ஆக்டில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் போடுறாங்கன்னா அதோட ப்ரைஸை வந்து ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. பிகாஸ் தட் இஸ் எசென்ஷியல் கமாடிட்டி, பீப்புள் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதோட ப்ரைஸ் லெவலோட கேப் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு மேலே அதுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பட்ஜெட் வர்றதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? எவ்வளோ லைக் ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் இப்படி ஒரு ஆக்ட் வரப்போகுது அப்படின்னு தெரியும். முன்னாடியே ப்ராடக்ட் ஒரு ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி, ஏன்னா கோவிடுங்கிறது இருந்தது. ஸோ லைக் எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? சானிடேட்டர் மாஸ்க்கு வந்து மேண்டட்டரியாக இருக்குது. ஆனால் பட்ஜெட் வந்து என்ன பண்ணல, இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ஸோ அப்போ அவன் அந்த பர்டிகுலர் டியூரேஷன் அந்த 1 month or 2 month டியூரேஷனில் ஒரு பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் என்ன பண்ணியிருப்பான்? ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருப்பான். ஆனால் அந்த இடத்துல MSME செக்டருக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் கிடைக்காது. இது உண்மையிலேயே ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்தா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தானே சொல்லணும். ஓகேவா? ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணியிருக்கணும்? அந்த இடத்துல MSMEயும் வந்து கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். பட் அந்த மாதிரி பண்ணல. ஸோ தட் இஸ் அ மெயின் ஃப்ளாஸ் அப்படிங்கிறது வந்து ஆஃப் திஸ் பட்ஜெட். ஓகேவா? ஸோ சொல்லப்போனால் இங்கே வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் யூ கேன் கிரிட்டிசைஸ் திஸ் பாயிண்ட் ஆல்சோ, யூ கேன் யூஸ் திஸ் பாயிண்ட் ஆல்சோ இன் யுவர் பட்ஜெட். ஸோ இங்கே ஃபினான்ஸ் மினிஸ்டர் எப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு வந்தால் ஒரு எக்கனாமிஸ்ட் மாதிரி திங்க் பண்ணுறாங்களே தவிர ஒரு ஜென்ரலிஸ்ட் மாதிரி திங்க் பண்ண மாட்டுறாங்க.
ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்கனாமிஸ்ட் அண்ட் ஜெர்னலிஸ்ட்? எக்கனாமிஸ்ட்னா லெட்ஸ் சே நானே இருக்கேன், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்தால் நான் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா உடனே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்? ஸோ ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், எனக்கு ப்ராஃபிட் வேணும், ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஆனால் இந்தியா மாதிரியான ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படிங்கிறதுல ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறதும் ஒரு எக்கனாமிஸ்ட் மாதிரி திங்க் பண்ணுறாங்க. ஒரு அமௌண்ட் அவங்க கொடுக்குறாங்க, பட்ஜெட்டில் வந்து ஒரு 500 கோடி கொடுக்குறாங்கன்னா உடனே அவங்க ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலி தட் இஸ் அ ராங் திங் ஆஸ் மென்ஷன் இன் த கான்ஸ்டிடியூஷன். ஆர்டிகல் 39C வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணாத, ஆல்ரெடி ரிச்சாக இருக்க பர்சனை ஃபோக்கஸ் பண்ணாத, புவராக இருக்கக்கூடிய பர்சனை ஃபோக்கஸ் பண்ணி அவனை எம்பவர் பண்ணு அப்படிங்கிறதா கான்ஸ்டிடியூஷனில் டிபிஎஸ்பியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் இதை பேஸ் பண்ணி தானே ரன் பண்ணணும், பட்ஜெட்டாக இருக்கட்டும், பாலிசியாக இருக்கட்டும், ஸ்கீமாக இருக்கட்டும். ஏன்னா இந்த நேம் இட் செல்ஃப் டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கான வழிகாட்டும் நெறிமுறைகள். அரசு இந்த வழியில் தானே வந்து ட்ராவல் பண்ணணும். பட் உண்மையிலே கவர்மெண்ட் அப்படி தான் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்தியா மாதிரியான ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஹெல்த்தை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கணும், எஜுகேஷனை ஃப்ரீயாக கொடுத்துருக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் ஜென்ரலிஸ்ட் மென்டாலிட்டி. ஓகேவா? நான் எல்லாருமே ஈக்குவல் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுல வந்து வச்சு பார்க்கணும். நான் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்குறேனோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து சர்வீஸ் செக்டருக்கும் கொடுக்கணும். ஹெல்த் வந்து ஃப்ரீ பண்ணியிருக்கணும், எஜுகேஷன் ஃப்ரீ பண்ணியிருக்கணும். பட் நான் அப்படி யோசிக்கல. இந்தியாவில் ஸ்டில் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து ஹைலி காஸ்டிங். இப்போ ஒருத்தன் வந்து தன்னோட ஏர்னிங்ஸில் வந்து ஒரு 10 லட்ச ரூபா வச்சிருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் ரொம்ப நாளாக ஏர்ன் பண்ணி ஒரு 10 lakhs வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஒரு 20 lakhs அப்படிங்கிறது வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். திடீர்னு எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் என்ன அட்மிட் பண்ணுறாங்க, லைக் ஒரு பெரிய ஏதோ ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்னா என்னோட ஏர்னிங்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து என்ன ஆகிடும், அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கே முடிஞ்சு போயிடும். ஒன்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு வந்தால் வெளியில் வரும்போது நான் மேபி உயிரோட வேணால் வரலாமே தவிர என்கிட்ட மணி பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. என்னோட ஹோப் வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து என்ன ஆகிடும், பிரேக் ஆகிடும். இட் லீட்ஸ் டு அப்படிங்கிறது வந்து சூசைட் ரேட் அப்படிங்கிறது வந்து இன் இந்தியா. ஸோ ஆக்சுவலாக திஸ் இஸ் அ சர்வே ரிப்போர்ட் அக்கார்டிங் டு த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட். இது எல்லாத்துக்கும் மெயின் ப்ராப்ளம் என்ன, ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஜென்ரலிஸ்ட்டாக திங்க் பண்ணாதது தான். அப்படி அவங்க ஜென்ரலிஸ்ட்டாக திங்க் பண்ணியிருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், ஹெல்த் எஜுகேஷன் அப்படிங்கிறத ஃப்ரீயாக கொடுத்துருக்கணும் அட் த ஸ்டாண்டர்டில், ஹையர் மோஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஒரு ரிச் பர்சனுக்கு என்ன கிடைக்குதோ அதே வந்து ஹெல்த் அப்படிங்கிறது வந்து அதே எஜுகேஷன் அதே ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து புவர் பர்சன் அப்படிங்கிறதுக்கு கிடைக்கணும். யூஎஸில் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக தட் இஸ் அ கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரி. வி ஆர் நாட் அ எக்ஸாக்ட்லி கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரி கிடையாது. வி ஆர் எம்ஃபசைசிங் சோஷியலிசம் அப்படிங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணுறோம். ஸோ லைக் யூஎஸ் மாதிரியான ஒரு கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரி அப்படிங்கிறத அது ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிறதுல வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஹையர் மோஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டர்டோட கொடுக்குறாங்க. பட் நம்ம அது ஆக்சுவலாக நம்மளோட மோட்டிவே அதான், சோஷியலிசம், சொசைட்டியை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது தான் நம்மளோட மோட்டிவ். பட் யூஎஸ்க்கு அது மோட்டிவ் கிடையாது. அவன் கேபிட்டலிசம், ப்ரைவேட் அப்படிங்கிறது லைக் ப்ராஃபிட் கான்ஷியஸ் அப்படிங்கிறது வந்து ஓரியன்ட். பட் அவன் கொடுக்குறான், நம்மளால் கொடுக்க முடியல. ஸோ ஆக்சுவலாக தட் இஸ் அ ஃபேக்ட் ஹியர். ஸோ யூ கேன் கிரிட்டிசைஸ், யூ கேன் யூஸ் திஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து ஹியர். ஓகேவா? ஸோ ஹியர் இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் திங்க் லைக் எக்கனாமிஸ்ட். ரொம்ப ரொம்ப இன்டெப்த்தாக போயெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. எக்ஸாம் பேப்பரில் வந்து அதெல்லாம் ஷோ பண்ணக்கூடாது. பட் ஸ்டில் வந்து யூ கேன் மென்ஷன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் லைக் அ ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து திங்க் லைக் எக்கனாமிஸ்ட். she or he is not அப்படிங்கிறது வந்து திங்க் லைக் அ ஜென்ரலிஸ்ட். ஸோ தட் இஸ் அ மெயின் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து ஹியர். ஸோ அவங்களும் ஜென்ரலிஸ்ட்டாக திங்க் பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக வந்து முன்னாடிலாம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஹெல்த் எஜுகேஷன் சானிடேஷன் அப்படிங்கிறதுக்கு அரௌண்ட் வந்து ஒரு 7 to 8% ஆஃப் அமௌண்ட் அப்படிங்கிறது டோட்டல் பட்ஜெட் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்த இடத்துல இப்போ நம்ம இந்த லாஸ்ட் 2 to 3 decades அப்படிங்கிறத நம்ம எவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா ஜஸ்ட் 2 to 3% அப்படிங்கிறது வந்து ஆஃப் த அமௌண்ட் அப்படிங்கிறது மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம் டோட்டல் பட்ஜெட்டில். ஓகே, டோட்டல் பட்ஜெட் அமௌண்ட் வந்து லெட்ஸே ஒரு 40,000 crore இருக்குன்னா ஜஸ்ட் 2% தான் டு த எஜுகேஷன் சானிடேஷன் ஹெல்த் எல்லாத்துக்கும் சேர்த்து. இட் மே கிவ் த இன்கம் லேட்டர் ஆன் ஸ்டேஜ். சப்போஸ் நம்ம சொசைட்டி வந்து எல்லாருமே ஹெல்த் வைஸ் அப்கிரேட் ஆகுறாங்க, எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க, ஹை ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் கிடைக்குது, அவங்க வந்து ஒர்க்குக்கு போவாங்க. ஒன்ஸ் அவங்க ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் இட் வில் கம் லைக் பேக். ஓகேவா? பட் இட் டேக்ஸ் டைம். டெஃபினெட்லி இட் வில் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து அட்லீஸ்ட் ஒரு 50 years அது எடுக்கும். ஆனால் உடனே ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பாயிண்ட் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணி கூட இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஓகே, டு த பாயிண்ட். ஸோ டிபிஎஸ்பி ஆர்டிகல் 38 and 39 அப்படிங்கிறது வந்து எதை என்ஷூர் பண்ணுது, சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி. அண்ட் ஆர்டிகல் 39D எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி. ஸோ ஒரு சேம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சேம் பே தான் கொடுக்கணும். ஒரு செக்ஸ் பேசிஸில் வந்து என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் பண்ணக்கூடாது. பட் இன் இந்தியா மோஸ்ட்லி ஃபார்மல் செக்டர்ஸில் வந்து அதை வந்து லைக் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் இன்ஃபார்மல் செக்டர் அப்படிங்கிறதுல அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பிகாஸ் தே ஆர் நாட் லைக் அ ரெகுலர் ஒர்க்கர்ஸ் கிடையாது. தட்ஸ் வை அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது. ஸோ யூ கேன் மென்ஷன் ஹியர். ஓகேவா? ஸோ ப்ரொமோட்டிங் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி கொண்டு வரதுக்கு ஆர்டிகல் 38 and 39 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தெர் ஆர் சம் ரிசர்வேஷன் பாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ப்ரோக்ரெசிவ் டாக்ஸேஷன் இட்ஸ் ஆல் பேஸ்ட் அப்பான் ஆர்டிகல் 39B பேஸ் பண்ணியிருக்கு. ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ்,
ரிச்சாக இருக்கிற பர்சன் கிட்ட அதிகமான டேக்ஸ் வாங்கிக்கலாம், பூராக இருக்கக்கூடிய பர்சன்ட்டை கம்மியான டேக்ஸ் வாங்கிக்கலாம், இல்லை டேக்ஸ் வாங்காமல் இருக்கலாம். தட் இஸ் ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன். உனக்கு அமௌண்ட் ப்ராக்ரஸ் ஆக உன்னோட டாக்ஸேஷன் வந்து என்ன ஆகும்னா ப்ராக்ரஸ் ஆகும், இன்க்ரீஸ் அப்படிங்கிறது வந்து ஆகும். தட் இஸ் ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன். ரிசர்வேஷன், ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். நீ ரொம்ப எஸ்சி எஸ்டி வீக்கர் செக்ஷனாக இருக்கேன்னா நீ வந்து கம்மியான மார்க் எடுத்தால் போதும், த்ரூ ரிசர்வேஷன் மூலமாக நீ உள்ளே போகலாம். ஸோ ஜென்ரல் செக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நீட் டு டேக் அப்படிங்கிறது வந்து சம் மோர் மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏர். ஸோ லைக் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்தால் லைக் வித் எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும்போது நீங்கள் எதை ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ரைட் டு ஒர்க், எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் அசிஸ்டன்ட். ஆக்சுவலி அக்கார்டிங் டு ஆர்டிகல் 41 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் த கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாருக்குமே ரைட் டு எஜுகேஷன் கொடுக்கணும், ஒர்க் கொடுக்கணும், பப்ளிக் அசிஸ்டன்ட். இட்ஸ் நாட் ஒன்லி டு த யூத் பீப்புளுக்கு மட்டும் கிடையாது, ஓல்ட் ஏஜ் பீப்புள், சிக் பீப்புள், இவங்களுக்கும் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா தான் பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் கவர்மெண்ட் சப்போர்ட், கவர்மெண்ட் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். அப்போ எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம், கவர்மெண்ட் என்னென்ன மாதிரியான சப்போர்ட் யூத்துக்கு கொடுக்குது, லைக் அன்எம்ப்ளாய்மெண்ட் அலௌன்ஸ் கொடுக்குறாங்க, பென்ஷன் லைக் ஒரு ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க, டிசேபிள் பீப்புள் அப்படிங்கிறதுக்கு சம் ரிசர்வேஷன் பாலிசிஸ் அப்படிங்கிறது இருக்குது, அண்ட் ஆல்சோ சம் பென்ஷன் அமௌண்ட், சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து வெல்ஃபேர் அமௌண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க, அண்ட் சம் ஸ்காலர்ஷிப்ஸ் ஆல்சோ அப்படிங்கிறது வந்து கிவன் பை த கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து டு என்தூ தி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்டை என்தூ பண்ணி நல்லா படிக்கிறதுக்கு இன்னும் என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டிகேட் அப்படிங்கிறது வந்து பண்ணுறாங்க. ஸோ லைக் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். அண்ட் ஆல்சோ மிட் டே மீல் ஸ்கீம், அந்த எஜுகேஷன் எம்பவர் பண்ணுறதுக்காக மிட் டே மீல் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. எம்ஜி நரேகா, ரைட் டு ஒர்க், எல்லாருக்குமே ஒர்க் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. ஸோ அண்டர் த எம்ஜி நரேகாவில் அந்த 100 நாள் வந்து கண்டிப்பாக உனக்கு ஒர்க் இருக்கும். ஸோ லைக் ரைட் டு ஒர்க்குக்கான சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி ரைட் டு எஜுகேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. பப்ளிக் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கு யூ கேன் ரைட் லைக் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எழுதிக்கலாம், ஆர் லைக் அன்எம்ப்ளாய்மெண்ட் அலௌன்ஸ் அப்படிங்கிறது எழுதிக்கலாம். ஸோ லைக் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் கொடுத்து நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், அண்டர் த ஆர்டிகல் 42 எதை என்ஷூர் பண்ணுறாங்கன்னா, மெட்டர்னிட்டி பெலீஃப் அப்படிங்கிறதையும், மெட்டர்னிட்டி ரிலீஃப் அப்படிங்கிறதையும், அண்ட் ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன் ஆஃப் ஒர்க் அண்ட் மெட்டர்னிட்டி ரிலீஃப் அப்படிங்கிறத பற்றி இதில் பேசியிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு த மெட்டர்னிட்டி ரிலீஃப் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இந்த முழு மகளிர் விடுப்பு அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட், அந்த ஸ்கீமை வந்து நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எழுதலாம். அண்ட் ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன் ஆஃப் ஒர்க், ஒருத்தன் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு வந்தால் அவனை வந்து ஒரு ஹியூமனாக வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஸோ லைக் இந்த சீவேஜ் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறதுக்கான அப்கிரேட் அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும், அவங்களுக்கு சம் அதர் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து டெவலப் பண்ணி கொடுக்கணும், ஆர் லைக் அவங்களுக்கான ஒரு மினிமம் வேஜ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும். இந்தியாவில் ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து there is a problem of labor code. ஓகேவா? பிகாஸ் இந்த லேபர் கோட் அப்படிங்கிறது வந்து இஸ் மென்ஷன் இன் த கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்னா போத் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ரெண்டு பேருமே லா மேக் பண்ணலாம். அவங்க ஒரு லா இவங்க ஒரு லா மேக் பண்ணி வச்சிருக்காங்க. தெர் இஸ் அ க்ளாஷ் அப்படிங்கிறது வந்து பிட் வந்து டிஃப்ரெண்ட் லாஸ் அப்படிங்கிறது தான். ஸோ தெர் ஆர் மல்டிபிள் லேபர் கோட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. தேர் இஸ் நோ யூனிஃபார்மட் கோட் அப்படிங்கிறது வந்து இல்லை. ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம். பட் யூ கேன் மென்ஷன் எஸ் அஃப்கோர்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிறது வி ஹாவ் சம் லேபர் கோட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மினிமம் வேஜ் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. பட் எல்லா இடத்துலையும் இதை ஃபாலோ பண்ணுறதில்ல. இன்ஃபார்மல் செக்டர்ஸ் தான் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஃபார்மல் செக்டர்ஸில் ஃபாலோ பண்ணுறாங்க, பட் நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் மாதிரியான ஒரு இன்ஃபார்மல் செக்டர்ஸ் அப்படிங்கிறதுல ஃபாலோ பண்ணுறதில்ல. You can make it as an example. Next one, Article 44. This is very important. Actually, Uniform Civil Code. What is Uniform Civil Code அப்படின்னு வந்தால், இந்தியாவில் இப்போ வரைக்கும் இதை வந்து எல்லா ஸ்டேட்லையும் வந்து என்ன பண்ணல அப்படின்னு வந்தால் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. 1 or 2 ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுல இப்போ தான் அதை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்தால் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, எல்லா ரிலீஜியஸ் பீப்புள்ஸ் அப்படிங்கிறதுக்கும் காமனான ஒரு சிவில் கோட். பட் இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குன்னா, இந்துஸ்க்கு வந்து தனியாக வந்து ஒரு சிவில் கோட் இருக்குது, முஸ்லீம்ஸ்க்கு வந்து தனியாக ஒரு சிவில் கோட். அப்போ மற்ற ரிலீஜியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் புத்திசம் இருக்குது, ஜெயினிசம் இருக்குது, சீக் இருக்குது. ஆக்சுவலாக 2 சிவில் கோட் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணும்போது ஹிந்துலா அண்டு முஸ்லீம்லா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணும்போது ஹிந்துலா எப்படி இருக்குது அப்படின்னு வந்தால் மோரார் லைக் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டெபிலைஸ்ட் அப்படிங்கிறதா இருக்குது. மோரார் லைக் ஏ நியூட்ரல் லா அப்படிங்கிறதா இருக்குது. தட்ஸ் வை த சேம் ஹிந்துலா அப்படிங்கிறத வந்து யார் ஃபாலோ பண்ணிக்கிறா அப்படின்னு வந்தால் லைக் புத்திசம், ஜெயினிசம், சீக் பீப்புள் எல்லாருமே எதை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வந்தால் இந்த ஹிந்துலா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. பட் முஸ்லீம்லா அப்படிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்தால் இட்ஸ் மோர் ஆர் லைக் நான் ஸ்டாண்டர்டைஸ்ட். ஓகேவா? ப்ராப்பராக இன்னும் அதை வெல் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணல. இட்ஸ் மோஸ்ட்லி பேஸ்ட் அப்பான் ஷரியாத்லா அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய ப்ராப்ளம் லைக் ட்ரிபிள் தலை கேஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே வந்து இதை தான் பேஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ லைக் அதை வந்து இன்னும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். ஸோ எதுக்காக வந்து டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் லாஸ் அப்படிங்கிறது வைக்கணும்? அதையே நம்ம யூனிஃபார்ம் பண்ணக்கூடாது, ஏன் ரிலீஜியஸ் பேசிஸ் அப்படிங்கிறதுல பிரிக்கணும்? இதுவே நம்ம ஒரு செக்டர்ஷிப் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் பில் இருக்குது. ஆல்ரெடி யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறதுக்கான ஒரு பில் அப்படிங்கிறது இருக்குது. பட் இன்னும் அது வந்து ஆக்டாக ப்ராபகேட் ஆகலை. தெர் ஆர் சம் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு லைக் பிஜேபி, அப்போசிஷன் பார்ட்டிஸ், நிறைய கிரிட்டிசிசம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது.
அதை நம்ம யூனிஃபார்ம் சிவில் கோட் டீட்டெயிலாக பார்க்கும்போது இன்னொரு நாள் டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஹியர் இட் இஸ் இன் திஸ் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி கோவாவில் இருக்குது. ஸோ கோவாவில் ஃப்ரம் த ஸ்டார்டிங் இண்டிபெண்டன்ட், ஏன்னா அது வந்து இட்ஸ் லைக் அ போர்ச்சுகீஸ் ரீஜன். ஸோ நிறையா மிக்சிங் ஆஃப் கல்ச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து அங்கே இருந்ததுனால யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது அவங்க நேச்சுரலி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டேட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா தான் அதை அட்ஹேர் பண்ணியிருக்கு, அதுக்கான பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஸ்டேட்லேயும் நாங்கள் யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் நத்திங் பட் உத்தரகாண்ட். ஸோ உத்தரகாண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தான் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறத ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கேன் மென்ஷன் இஸ் அஸ் அ எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ யூ நோ சம்திங் அபவுட் அப்படிங்கிறது வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் ஹியர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் எஜுகேஷன் அண்ட் கல்ச்சரல் ரைட். ஆர்டிகல் 45 அண்ட் 46 அப்படிங்கிறதுல 45 அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாருக்குமே என்ன கொடுக்கணும் அப்படின்னு வந்தால் எஜுகேஷன், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். ஆக்சுவலாக தி சேம் ஆர்டிகல் அப்படிங்கிறது வந்து இஸ் ஆல்சோ இன் ஆர்டிகல் 21 அண்ட் ஆல்சோ இன் ஆர்டிகல் 51A 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே சேம் ஆர்டிகல் தான். ஸோ ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். ஸோ லைக் ஆர்டிகல் 21 இட்ஸ் மென்ஷன் அஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அண்ட் ஆர்டிகல் 51A இட்ஸ் மென்ஷன் அஸ் அ லாஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இது மட்டும் ஜஸ்டிசபிள், டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நான் ஜஸ்டிசபிள். ஓகேவா? ஸோ ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அஃப்கோர்ஸ் அதுக்கான ஆக்ட் அப்படிங்கிறதும் இருக்குது. யூ கேன் மென்ஷன் அப்படிங்கிறது திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் 46 அப்படிங்கிறதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஐ மீன் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் எழுதலாம், எல்லாருக்குமே இட் ஷுட் பி ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். அப்போது சர்வ சிக்ஷா அபியான் இட்ஸ் அ ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். 46 எல்லாருக்கும் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனல் சப்போர்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படிங்கிறதா 46 அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ அது ரிலேட்டடாக என்ன ஸ்கீம் இருக்குது, நியூட்ரிஷனல் சப்போர்ட், பிஎம் போஷான் அபியான் அப்படிங்கிறது வந்து இருக்குது. எஜுகேஷன் வைஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறையா ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபார் த ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ அப்படிங்கிறது வந்து காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. லைக் இந்த மாதிரி நீங்கள் சம் அதர் எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 40. ஸோ பஞ்சாயத்து அப்படிங்கிறத ப்ரொமோஷன். ஸோ செல்ஃப் கவர்னன்ஸ் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் பஞ்சாயத்துக்கு. ஸோ அப்போ அதுக்கு தான் எக்ஸாம்பிள் என்ன எழுதிக்கலாம், 73rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ ஒரு பஞ்சாயத்து அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க, அங்கே தான் விமனுக்கான ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு உமனோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த லோக்கல் கவர்னன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து இருக்குது. ஸோ பீப்புளை வந்து எம்பவர் பண்ணுறாங்க. ஸோ லைக் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத யூ கேன் மென்ஷன் அப்படிங்கிறது வந்து ஹியர். ஸோ அண்டர் த ஆர்டிகல் 40 அப்படிங்கிறதுல யூ கேன் மென்ஷன் ஹியர். நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 47 அண்ட் 48A. ஆக்சுவலாக திஸ் 48A இஸ் வெரி important. It's made under the 42nd Constitution Amendment Act அப்படிங்கிறதுல டியூரிங் இந்திரா காந்தி மேம் பீரியட் அப்படிங்கிறதுல தான் அதை கிரியேட் பண்ணாங்க. ஸோ 48A அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். லேக்கு, மவுண்டைன், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கம்ப்ளீட் போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங் அப்படிங்கிறத ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம், தெர் இஸ் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது இருக்குது, நேஷனல் பார்க் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அப்படிங்கிறதுக்கான ஆக்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ லைக் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஈவன் இன்டர்நேஷனல் லெவல் அப்படிங்கிறதுலுமே இருக்குது. பட் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா லெவல் அப்படிங்கிறதுல வந்து இதெல்லாம் இருக்குது. இன்டர்நேஷனல் லெவலில் IUCN அப்படிங்கிறது வந்து இருக்குது. டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து லைக் கோப் கான்ஃபரன்சஸ் அப்படிங்கிறது வந்து நடக்குது. ஸோ ஃபாரஸ்ட் ரெஜெண்டாஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. லைக் அதெல்லாம் வந்து நீங்கள் எழுதலாம். பயோடைவர்சிட்டி கமிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது, பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறது வந்து யூ கேன் கிவ் திஸ். அண்ட் அண்டர் த ஆர்டிகல் 47 அகைன் there is a health and nutrition. So again போஷன் அபியான் எழுதலாம், ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறது எழுதலாம். ஸோ யூ கேன் மென்ஷன் ஹியர் as an example நேஷனல் ஹெல்த் மிஷன், ஆயுஷ்மான் பாரத், நேஷனல் நியூட்ரிஷன் மிஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதெல்லாமே யூ கேன் மென்ஷன் as a example. And the last one is ஆர்டிகல் 51. ஆர்டிகல் 51ல இன்டர்நேஷ்னல் பீஸ் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும். அஃப்கோர்ஸ் இந்தியா அப்படிங்கிறது வந்து இஸ் எ பீஸ் லவிங் கண்ட்ரி. இந்தியா நிறைய இன்டர்நேஷ்னல் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் இந்தியா அப்படிங்கிறது வந்து இஸ் ஆல்சோ மெம்பராக இருக்கும். அண்ட் ஹியூமன் ரைட்ஸுக்குமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்தால் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஸோ 51ல பீஸை என்ஷூர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த எக்ஸாம்பிளில் ஈவன் பீஸ் கீப்பிங்கில் நம்ம இருக்கோம். நிறைய கிளைமேட் அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல பீஸை வந்து நம்ம என்ஷூர் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்கோம். லைக் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்தால் யூ கேன் மென்ஷன் திஸ் லைக். அண்ட் ஃபைனலி தெர் இஸ் அ கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன் அப்படிங்கிறதுல இனிஷியேஷனாக டிபிஎஸ்பியில் இன்ட்ரொடக்ஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னு வந்தால் இன்ட்ரொடக்ஷன் டிபிஎஸ்பி பார்ட் 4 36 to 51 சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி அப்படிங்கிறத கொண்டு வரணும். இது வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறத லைக் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதோட மோட்டிவ். அது இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் பார்த்தோம். அப்புறம் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி எப்படியெல்லாம் கொடுக்குது, ஆர்டிகல் 38ல் என்ன சொல்கிறாங்க, 39ல் என்ன சொல்கிறாங்க, 41ல் என்ன சொல்கிறாங்க, ஸோ 51ல் என்ன சொல்கிறாங்க, ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறதுக்குமே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம். ஃபைனலி தெர் இஸ் அ கன்க்ளூஷன். ஸோ இன் திஸ் கன்க்ளூஷனில் this TPSP is act as a moral campus
based upon justice, equality, fraternity, liberty, இந்த பேஸ் பிரின்சிபல், இந்த டிபிஎஸோட பேஸ் பிரின்சிபலே என்ன அப்படின்னு வந்தால் இதெல்லாம் தான். ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணுதுன்னா அது கவர்மெண்ட்டுக்கு என்ன கொடுக்குது, ஒரு அட்வைஸ், ஒரு கைடிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஆக்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் ஆக்டஸ் ஒரு கைடிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஆக்ட் ஆகுது. ஸோ இது மூலமாக என்ன பண்ணிக்கலாம்னா நிறைய லாஸ் ஈவன் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஒரு லாவோட வேலிடிட்டியை செக் பண்ணுறதுக்குமே டிபிஎஸ்பி அண்ட் ஆல்சோ ப்ரியாம்பிள் ஆல்சோ அப்படிங்கிறது வந்து இதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஒரு லா எந்தளவு வேலிடாக இருக்குது, எந்தளவு வேலிடாக இல்லை, இந்த கரண்ட் ஜென்ரேஷனுக்கு அது வேலிடிட்டி இருக்கா இல்லையா அதை செக் பண்ணுறதுக்குமே டிபிஎஸ்பி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிரின்சிபல் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இது வந்து பேஸ் பண்ணியிருக்கு. அதை பேஸ் பண்ணி இந்தியாவில் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் அப்படிங்கிறது டெமோக்ரஸி அப்படிங்கிறது கொண்டு வரலாம். அண்ட் மோர் ஆர் லைக் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அண்ட் இன்க்ளூசிவ் அண்ட் பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி அப்படிங்கிறது கிரியேட் பண்ணுறதுக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, லைக் யூ கேன் மென்ஷன் திஸ் லைக் அப்படிங்கிறது வந்து அஸ் அ கன்க்ளூஷன் பார்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். வித் திஸ் கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து இஸ் கம்ப்ளீட்டட். So the next question is, what were the major recommendation of Sarkaria Commission to improve the center-state relation? So this is the previous year 2024 group 1 question. So இந்த question என்ன கேட்டிருக்காங்கன்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சர்க்காரியா கமிஷன்லேருந்து என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கொஷனில் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதை எப்படி கொஷின் அப்படிங்கிறத அப்ரோச் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் உள்ளே எப்படி வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல கொடுக்கலாம் ரெக்கமெண்டேஷன். ஓகேவா, சர்க்காரியா கமிஷனோட ரெக்கமெண்டேஷன். லெட்ஸே இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அப்படிங்கிறதுல ஸோ சர்க்காரியா கமிஷன், ஸோ ஒரு சர்க்காரியா கமிஷன் இருக்குது அப்படின்னு வந்தால் என்ன டைமில் அந்த கமிஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த கமிஷனில் எத்தனை ரெக்கமெண்டேஷன் ஆர் லைக் எத்தனை ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் இந்த மாதிரி சம்திங் அபவுட் சர்க்காரியா கமிஷன் அதை வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அப்படிங்கிறதுல கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த ரெக்கமெண்டேஷன். ஆக்சுவலாக நம்ம ரெக்கமெண்டேஷனை ரேண்டமாக பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இட்ஸ் ஒன் ஆஃப் த வே. பட் அப்படி நம்ம எழுதும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்காதுன்னா டிஃப்ரெண்ட் திங் அப்படிங்கிறது நம்மளால் வந்து கொடுக்க முடியாது. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் மேபி லெட்ஸே நீங்கள் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறது சம்திங் ரிலேட்டட் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ், செகண்ட் ரெக்கமெண்டேஷன் இஸ் ஆல்சோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ்னா இந்த டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் அப்படிங்கிறது அந்த எக்ஸாமினர் அப்படிங்கிறது கிடைக்காது. அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி கொடுக்கலாம்னா டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது யூ ஹேவ் டு டேக். ஓகேவா, லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் டைமென்ஷன் அப்படிங்கிறதுல வந்து இவங்க என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டைமென்ஷன் அப்படிங்கிறதுல என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபினான்ஷியல் டைமென்ஷன் அப்படிங்கிறதுல என்னென்ன மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் அட் தென் இட் கேன் பி சம்திங் ரிலேட்டட் டு கவர்னர் ஆர் பிரசிடென்ட் ரூல், இது ரிலேட்டட் என்னென்ன டைமென்ஷன் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ லைக் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு வந்தால் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்கு பெட்டராக இருக்கும். ப்ளஸ் எக்ஸாமினருக்கும் ஓகே இந்த பர்சன் வந்து டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் வைஸ் அப்படிங்கிறத அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ ரேதர் தென் வந்து ரொம்ப டேரெக்டாக சும்மா பாயிண்ட் நம்பர் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு லைக் எல்லாமே ஒரே டைமென்ஷனில் வந்து எழுதாமல் ஸோ லைக் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் கொடுத்தோம் அப்படின்னு வந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ லைக் எப்படி கொடுக்கலாம். அண்ட் ஃபைனலி தெர் இஸ் அ கன்க்ளூஷன் பார்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் ஹியர் இட் இஸ். சர்க்காரியா கமிஷன் 1983 அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணாங்க பை தி ஜஸ்டிஸ் ஆர்எஸ் சர்க்காரியா. ஆக்சுவலாக ஹீஸ் அ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சர்க்காரியா. ஸோ அவர் தான் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஸோ அவரோட தலைமையில் தான் சர்க்காரியா கமிஷன் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணாங்க. டூரிங் 1988 அப்படிங்கிற அந்த பீரியட் அப்படிங்கிறதுல ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணாருன்னா அவர் லைக் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி பண்ணலாம். பிகாஸ் தெர் இஸ் ஃப்ரீக்வெண்ட் கிளாஷஸ் அப்படிங்கிறது வந்து பிட்வீன் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். த வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் தெர் இஸ் அ கிளாஷ் பிட்வீன் த கவர்னர் அண்ட் சீஃப் மினிஸ்டர். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அடிக்கடி கவர்னருக்கும் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறதுக்கு நடுவில் கிளாஷஸ் அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அதை எப்படியெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். ஏன்னா கவர்னர் வந்து அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன் ஹி ஷுட் பி த கான்ஸ்டிடியூஷனல் ரெப்ரசன்டேட்டிவாக ஆக்ட் ஆகணும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் கவர்னர் வந்து எப்படி ஆக்ட் ஆகுறாங்க, அஸ் அ ஏஜென்ட் ஆக்ட் ஆகுறாங்க. ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் அப்படிங்கிற ஆக்ட் ஆகுறாங்க. ஒய் தேர் இஸ் அ கிளாஷஸ் பிட்வீன் த கவர்னர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆர் கவர்னர் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போ அதெல்லாம் சார்ட் அவுட் அப்படிங்கிறது வந்து பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம். ஸோ லைக் அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்தால் லைக் இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்தால் அவர் அதுக்காக என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்தாரு, அது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா, ஸோ ஃபர்தர் வந்து என்ன பண்ணலாம் லைக் இந்த மாதிரி பர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறதுல தான் நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் ஃபர்ஸ்ட் சர்க்காரியா கமிஷன் 1983 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ லைக் இந்த கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் இவரோட ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னு வந்தால் ஸோ அரௌண்ட் வந்து அவர் வந்து 20+ ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து ரெக்கமெண்டேஷன் அரௌண்ட் ஒரு 247 ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காரு. நம்ம 247 பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபியூ அப்படிங்கிறது வந்து என்ன வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் அது என்னன்னு பார்க்கலாம். ஆஸ் ஐ ஆல்ரெடி செட் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷனை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். பிகாஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நடுவில் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் இருக்குது, ஃபினான்ஷியலி சம் ரிலேஷன் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் சம் ரிலேஷன் இருக்குது, அண்ட் சம்
president rule wise, some emergency condition, planning and development. So like இந்த மாதிரி different dimensionsல relation இருக்கு. அப்போ ஒவ்வொரு ரிலேஷனையும் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து legislative relation. So in this legislative relationல article 356 என்ன பண்ணணும் அப்படின்னு வந்தால் ஸ்ப்ராங்க்லி யூஸ் பண்ணணும். ஸ்ப்ராங்க்லி அப்படின்னு வந்தால் அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணணும். லாஸ்ட் ரெசார்ட் அப்படிங்கிறத வச்சுக்கணும். ஏன்னா ஆர்டிகல் 356 அப்படிங்கிறது வந்து இஸ் நத்திங் பட் பிரசிடென்ட் ரூல். யூ ஆல் நோ தட் இட் இஸ் பிரசிடென்ட் ரூல். அது போடுறதுக்கான ரீசன் அப்படிங்கிறது வந்து என்ன? ஸோ இட்ஸ் பேஸ்ட் அப்பான் இஃப் இட் இஸ் த ஃபெயிலியர் ஆஃப் ஆர்டிகல் 356 ஆர் இஃப் இட் இஸ் த ஃபெயிலியர் ஆஃப் ஆர்டிகல் 365. ஸோ லைக் இதோட ஃபெயிலியர் அப்படிங்கிறதுனால தான் ஆர்டிகல் 356 அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்தால் லைக் பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது வந்து போடுவாங்க. ஸோ பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறத போடுறதுக்கு முன்னாடி யாரோட ரிப்போர்ட்டை வந்து பாஸ் பண்ணுவாங்க? கவர்னர் ரிப்போர்ட் பாஸ் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலி இட்ஸ் நாட் மேண்டேட்டரி. பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் கவர்னர் ரிப்போர்ட் பாஸ் பண்ணலாம் ஆர் இட் கேன் பி எனி அதர். ஸோ லைக் ஒரு பிரசிடென்ட் ரூல் வந்து கவர்னர் ரிப்போர்ட்டை மட்டும்தான் பேஸ் பண்ணி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இட் கேன் பி எனி அதரோட ரிப்போர்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இதோட ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கலாம். ஐ மீன் பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது போடலாம். அப்போ பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்க? பேஸ்ட் அப்பான் பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறதோட அட்வைஸை பேஸ் பண்ணி ஒரு பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது வந்து போடுவாங்க. ஆக்சுவலாக தெர் ஆர் சம் ப்ரொசீஜர். இட்ஸ் நாட் லைக் ஒரு பிரைம் மினிஸ்டர் சொன்னோன்னே பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட் ரூல் போட்டுருவாரா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. தெர் ஆர் சம் பார்லிமெண்ட் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இந்த பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்தால் 2 ஹவுஸ் அப்படிங்கிறதுலையுமே சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது வந்து பாஸ் பண்ணும். அதுவும் இட் ஷுட் பி வித்தின் 2 months அப்படிங்கிறதுல பாஸ் பண்ணணும். ஓகேவா? இஃப் இட் இஸ் நேஷனல் எமர்ஜென்சினா ஒரே மாதத்தில் பாஸ் பண்ணும். இஃப் இட் இஸ் பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு வந்தால் 2 months அப்படிங்கிறதுல பாஸ் பண்ணும். 2 மாதம் டைம் கொடுப்பாங்க. போத் லோக்சபா ராஜ்யசபா தனித்தனியாக என்ன பண்ணணும்னா சிம்பிள் மெஜாரிட்டி பாஸ் பண்ணியிருக்கணும். அதுவும் இட் ஷுட் பி வித்தின் த செஷனுக்குள்ளே பாஸ் பண்ணியிருக்கணும். இப்போ லெட்ஸே ஆல்ரெடி ஏதோ ஒரு செஷன் போயிட்டுருக்கு. பட்ஜெட் செஷனாக இருக்கலாம், இல்லை மான்சூன் செஷனாக இருக்கலாம், இல்லை வின்டர் செஷனாக இருக்கலாம். அதாவது மழைக்கால கூட்டத்தொடராக இருக்கலாம், குளிர்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறதா இருக்கலாம், ஆர் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் லைக் பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படிங்கிறதா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று போயிட்டுருக்க நேரத்தில் இதை இனிஷியேட் பண்ணுறாங்கன்னா அந்த செஷன் முடியறதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்தால் இந்த ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி அவங்களால அந்த ப்ராசஸை இந்த 2 months அப்படிங்கிறது வந்து சிம்பிள் மெஜாரிட்டிங்கிற ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா அது அங்கேயே லேப்ஸ் ஆகிடும். மறுபடியும் அதை அடுத்த இதுக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியாது. மறுபடியும் புதுசாக தான் அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து இனிஷியேட் பண்ண முடியும். இதே மோஷன் என்ன பண்ண முடியாது அப்படின்னு வந்து அங்கே ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ தட் இஸ் அ மெயின் ரீசன் ஹியர். தட்ஸ் வை அப்படிங்கிறது வந்து வித் இந்த செஷன் அப்படிங்கிறதுல என்ன பண்ணியிருக்கோம்னா அதை பாஸ் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் அதை பாஸ் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்தால் இந்த பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது ப்ரொமல்கேட் ஆகும். ஸோ பிரசிடென்ட் சொன்னால் மட்டும் அந்த ஸ்டேட்டில் வந்து பிரசிடென்ட் ரூல் போட மாட்டாங்க. பார்லிமெண்ட்டோட சப்போர்ட்டும் இருந்தால் மட்டும்தான் அங்கே பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது போட முடியும். ஸோ அப்படி அந்த பிரசிடென்ட் ரூல் போடுறதுக்கான பேஸ் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏன் வந்து இதை வந்து ரொம்ப அக்கேஷனலாக யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அடிக்கடி ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, மெயின் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு வந்தால் இந்தியாவில் நேஷனல் எமர்ஜென்சி எத்தனை வாட்டி போட்டிருக்காங்க உங்களுக்கே தெரியும். இந்தியாவில் நேஷனல் எமர்ஜென்சி 3 வாட்டி போட்டிருக்காங்க. ஒன்று இந்தியா பாகிஸ்தான் வாரில் போட்டாங்க, இந்தியா சைனா வார் 1962 இந்தியா சைனா வாரில் போட்டாங்க, இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து 1971 போட்டாங்க, நெக்ஸ்ட் 1975 இந்திரா காந்தி மேம் பீரியடில் 3 வாட்டி நேஷனல் எமர்ஜென்சி போட்டாங்க. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி எத்தனை வாட்டி போட்டிருக்காங்க? யூ ஆல் நோ தட் தெர் ஆர் 3 types ஆஃப் எமர்ஜென்சி. ஸோ ஒன் இஸ் நேஷனல் எமர்ஜென்சி, பிரசிடென்ட் ரூல் அண்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. நேஷனல் எமர்ஜென்சி 3 வாட்டி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இப்போ வரைக்கும் ஒன்ஸ் கூட போட்டதே கிடையாது. ஆனால் பிரசிடென்ட் ரூல் எத்தனை வாட்டி போட்டிருக்காங்க? 1 வாட்டி இல்லை, 2 வாட்டி இல்லை, 120 முறை போட்டிருக்காங்க. ஓகேவா? அத்தனை தடவை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்தால் பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறத மிஸ்யூஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் அ மெயின் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து ஹியர். ஓகேவா? ஒரு பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறத போகிறதுக்கான மெயின் கண்டிஷன் என்ன அப்படின்னு வந்தால் இந்த ஃபெயிலியர் ஆஃப் ஆர்டிகல் 356 அண்ட் ஃபெயிலியர் ஆஃப் ஆர்டிகல் 365. ஆர்டிகல் 356 அப்படிங்கிறதுல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்தால் இஃப் அப்படிங்கிறது வந்து தெர் இஸ் அ கண்டிஷன் ஆஃப் வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் ஆர் ஆர்ம்டு ரிபெலியன் ஆர் இட் கேன் be some internal disturbance. So this is the main reason. So வெளியிலேருந்து யாராவது let's say அருணாச்சல பிரதேஷ், the border state, குஜராத், ஜம்மு அண்ட் காஷ்மீர், அருணாச்சல் பிரதேஷ், இந்த சிக்கிம், இந்த மாதிரியான ஸ்டேட்டில் வார் பண்ணுறாங்க. எக்ஸ்டர்னல் அக்ரெஷனாக வெளியிலேருந்து ஏதோ ஒரு டெரரிஸ்ட் வந்து அட்டாக் அப்படிங்கிறது வந்து பண்ணுறாங்க. ஆர் இட் கேன் பி லைக் ஆர்ம்டு ரிபெலியன்னா அந்த உள்நாட்டுக்குள்ளேயே ஆயுதம் ஏந்தி சண்டை போடுறாங்க, ஆர் ஆயுதம் ஏந்தாமல் புரட்சி பண்ணுறாங்க. லைக் இந்த மாதிரியான ரீசன்ஸில் வந்து என்ன பண்ணலான்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறத போடலாம். தட் இஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறத போடலாம். ஸோ ஏன்னா அக்கார்டிங் டு ஆர்டிகல் 356 சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட்டை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஆர்டிகல் 356 மெயினாக தான் சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது வந்து டு ப்ரொடெக்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட்.
ஸோ தட்ஸ் வை நான் வந்து உன்னை பாதுகாக்கிறேன், அதனால் உன்னோட போலீஸ் பவரை மட்டும் வச்சு அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால் நான் வந்து உனக்கு சப்போர்ட் கொடுக்குறேன். ஸோ கம்ப்ளீட் ஆர்மியோட சப்போர்ட் கொடுத்து நான் உன்னோட கம்ப்ளீட் அட்மினிஸ்ட்ரேஷனையும் டேக் ஓவர் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறதே போடுவாங்க. இது ஆர்டிகல் 356. அதே ஆர்டிகல் 365 அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்தால் ஒரு சில டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து டு த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஃபாலோ பண்ணலைன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்தால் பிரசிடென்ட் ரூல் போடலாம். என்ன மேம் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாலுமே ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கணுமா அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக அப்படியெல்லாம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டைரக்ஷன் வந்து எல்லா டைரக்ஷனும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த டைரக்ஷன் இட்ஸ் சம்திங் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியாவோட சாவர்னிட்டி, செக்யூரிட்டி, இந்தியாவோட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன், லைக் இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்தால் பேஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ லைக் ஒரு சோஷியல் ஆர்டர், லைக் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு சில டைரக்ஷன், ஏன்னா இட்ஸ் மென்ஷன் இன் த கான்ஸ்டிடியூஷன் இட் செல்ஃப். இந்த டைரக்ஷன் இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் இந்த டைரக்ஷன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சாவர்னிட்டி, செக்யூரிட்டி ரிலேட்டடாக கொடுக்குறாங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் டியூரிங் கோவிட் டைம்னு வச்சுக்கோங்க. டியூரிங் கோவிட் டைம் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வேக்சினேஷன் போடுறது வந்து மஸ்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே வேக்சினேஷன் போட்டுக்கோங்க, தடுப்பூசி வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மேண்டட்டரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஒரு ஸ்டேட் மட்டும் என்ன சொல்லுது, இல்லை நீ வேறு பார்ட்டி நான் வேறு பார்ட்டி, வேணும்னே ஒரு குழப்பம் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி வந்து நீ டிக்ளேர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் ஸ்டேட்டில் என்ன பண்ண மாட்டோம்னா தடுப்பூசி போட மாட்டோம், வேக்சினேஷன் கொடுக்க மாட்டோம்னு சொன்னால் தட் இஸ் அகெயின்ஸ்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஏன்னா அது எதை அஃபெக்ட் பண்ணும், செக்யூரிட்டி அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா தமிழ்நாடு பீப்புள் அப்படிங்கிறதோ இல்லை கேரளா பீப்புளோ தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கப்படுறது கிடையாது. இங்கேருந்து அவன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போகலாம், டூரிசம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாகாலாந்து போகலாம், அங்கேருந்து வந்து என்ன பண்ணலாம் ஒடிசா போகலாம், அப்படியே எல்லார் இடத்துக்கும் வந்து கோவிடை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதா. இதனால் என்டையர் இந்தியன் பாப்புலேஷன் அப்படிங்கிறதுமே அட் த ரிஸ்க் அப்படிங்கிறதுல இருக்காங்க. ஸோ அல்டிமேட்டாக இட்ஸ் கோயிங் டு த செக்யூரிட்டி இஷ்யூ, பீப்புளோட இஷ்யூ அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் என்டையர் நேஷன் செக்யூரிட்டி இஷ்யூ அப்படிங்கிறதா மாறிடும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஸ்டேட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்தால் பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது போகலாம். ஸோ திஸ் இஸ் த மெயின் கண்டிஷன் ஃபார் அப்படிங்கிறது வந்து ப்ரிஸ்கிரைபிங் த பிரசிடென்ட் ரூல். பட் இப்போ இந்த 120 வாட்டி போட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த 120 வாட்டில் மோர் தென் 60 and 70% ஆஃப் த டைம் அப்படிங்கிறது வந்து அவங்க பிரசிடென்ட் ரூல் போட்டதுக்கான ரீசன் என்னவா இருக்குன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் க்ளாஷஸ், ஒரு கரப்ஷன். லைக் குஜராத்தில் வந்து கரப்ஷன் இருக்குது அதனால் நான் பிரசிடென்ட் ரூல் போடுறேன், மணிப்பூரில் வந்து கரப்ஷன் இருக்குது அதனால் நான் பிரசிடென்ட் ரூல் போடுறேன். ஸோ தட் இஸ் அ மெயின் அப்படிங்கிறது வந்து ஃப்ளா அப்படிங்கிறது வந்து ஆஃப் திஸ். ஓகேவா? ஸோ லைக் அந்த மாதிரி ரீசன்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம கரப்ஷன் அப்படிங்கிறது போடக்கூடாது. ஸோ வி வில் கம்ப்ளீட் திஸ் செஷன் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபாலோயிங் அப்படிங்கிறது வந்து செஷன். ஓகே, ஸோ வி வில் கம்ப்ளீட் திஸ் டாபிக் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபாலோயிங் செஷன். ஸோ வில் கெட் பேக் சூன். தேங்க்யூ.